மீனா ரோகிணியை பற்றியே எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு தப்பு தப்பாக எல்லா வேலையும் பண்ணுறத முத்து நோட் பண்ணிட்டு சரி இப்படியே விட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசுறாரு. அப்பா மீனா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது மாதிரிலாம் ஆயிருக்கு, அந்த சாமியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாரு. உடனே சுத்தி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. முத்து இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா மீனாவை கவுன்சிலுக்கு கூட்டு போங்க. மீனோ ஏதோ நினைச்சு குழம்பிட்டு இருக்காங்க, அது அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டமும் இருக்கு, அது அவங்க வெளியில சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சுத்தி சொல்றாங்க. உடனே ரோகிணி ஐயோ கவுன்சிலிங் கூட்டு போனா நம்மளோட உண்மையெல்லாம் வெளில வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மீனா எப்பவுமே நல்லா சமைக்கிறவங்க தானே, ஏதோ ஊருக்கு போயிட்டு தான் சாமியாரை பார்த்து ஏதோ மனசு டிஸ்டர்பா இருக்காங்க, கொஞ்ச நாள்ல சரியாயிடும், அது எதுக்கு தேவையில்லாம கவுன்சிலிங்லாம் பண்ணி அவங்களை இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, அவங்க ஒரு பேஷண்டாவே அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்கள ஃப்ரீயா விட்டு அவங்களே சரியாயிடுவாங்களே, இப்போ எதுக்கு அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி சப்போர்ட் பண்றாங்க மீனாக்கு. உடனே முத்து சொல்றாரு என்னது இந்த வீட்டில் ரொம்ப வித்தியாசமா நடக்குது எல்லாம் கொஞ்ச நாளா, அம்மா வந்து இவ்வளோ நாளாக பார்லாமா திட்டினே இருந்தாங்க, இப்போ அம்மானா பார்லாமா தான் எனக்கு பிடிச்ச மருமகன்னு சொல்கிறாங்க. பார்லாமா எப்போவுமே மீனாக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் பேசாது, மீனாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும். ஆனால் இப்போது மீனாவை பற்றி கவலைப்பட்டு பார்லாமா பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. இப்போ மீனா ஒரு மாதிரி இருக்கிறது கூட எனக்கு ஒரு பிரச்சனையாக தெரியல, ஆனால் இவங்க 2 பேர் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பெருசாக வித்தியாசமாக தெரியுது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க ஐயோ நான் நம்ம பக்கமே அன்பு திரும்புது, சாதாரணமாக தான் சொன்னேன், அவங்களுக்கு இன்னும் எதுக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இப்போ இவளை கவுன்சிலிங் கூட்டு போயிட்டு இவள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறது, இப்போ உனக்கு கவுன்சிலிங்லாம் தேவையில்ல, ஒழுங்கா பயத்தோட வேலை செய் சரியா, என்னவோ பெரிய மகாராணி மாதிரி வேலை செய்யாத, கரெக்டாக உப்பு போட்டோமா மிளகாத்தூள் போட்டோமா யோசிச்சு போடு சரியா, அது இருந்தால் போதும். எங்க வர வர நீங்கள் நிறைய இடம் கொடுக்கறதால தாங்க இவ திமுருக்கு ஆடிட்டு இருக்கா, நோவோ இந்த வீட்டுக்கே மகாராணின்னு நினச்சிட்டு இருக்கா, ஒன்றும் இல்லாத பூக்காரின்றத நீ எப்பவும் மனசில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி விஜயா பயங்கரமாக நோக்கடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒன்று அண்ணாமலை எப்பவும் போல விஜயா நீ அமைதியாக இருக்க மாட்டியா, வாயை மூடு, தேவையில்லாமல் ஒரு பொண்ணு இப்படி கஷ்டப்படுத்துற, அவளே ஏதோ யோசிச்சுட்டு ஏதோ மனசு கஷ்டத்தில் இருக்கா, இன்னும் மேலே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை திட்டுறாரு. உடனே முத்து சொல்கிறாரு ஏன் மீனா மட்டும் தான் சமைக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன, ஏன் நீங்கள் சமைங்க, ஏன் நீங்கள் சமைச்சா நல்லா இருக்காதா என்ன, உடனே சிரிக்கிறாங்க. ஆன்ட்டி சமைச்சா நான் வீட்டை விட்டே வெளில போயிடுவோம்ப்பா அப்படின்றாங்க. இந்த பணக்கார பைத்தியம் வர என்னை அடிக்கடி அசிங்கப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கு. டேய் நான் ஏன்டா சமைக்கணும், இவெல்லாம் நான் சும்மா தானே இருக்கா, இவனா பெரிய இதுவாக கழுட்டுறா, இவ இப்போ ரோகிணி ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கா, இவ இன்னும் பூக்கு முழம் தானே போட்டுட்டு இருக்கா, இவ எதுக்கு சமைக்க கூடாதுன்னு நீ சொல்ற, இவ தான் சமைக்கணும் சரியா, இது என் வீடு நான் சொல்றது தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி விஜயா பேசுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு விஜயா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த வீடு உன் வீடு வீடு சொல்லி எல்லாரையும் நோகடிக்க போற, மீனா ஏதோ நினைச்சு வேதனைப்படுறதுக்கு காரணம் நீயா கூட இருக்கலாம், நீ இவ்வளோ கொடுமை பத்துறது கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. நான் என்ன கொடுமை பார்த்தனேன், அவ தாங்க நம்ம எல்லாரையும் குடும்பம் பத்திட்டு இருக்கா, சாப்பாடுல என்னவோ உப்பு தள்ளி கொட்டுறதனவோ குழம்புல என்னவோ மிளகாத்தூள் கொட்டுறதனவோ அவ தான் என்ன குடும்பம் பண்றா, நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் போல, இவ பண்றதை பார்த்தா இவ நல்லா தானே இருக்கா, இவளுக்கு என்ன கேடு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. விஜயா உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா, மீனாக்காக நீ பரிதாபம் பண்ணலாம் பரவாயில்ல, ஆனா மனசை நோக்கடிக்கிற மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு அப்பா விடுங்கப்பா, மீனாவை திட்டுறதுன்னா அம்மாவுக்கு இது புதுசா என்ன, அவங்க திட்டாமல் இருந்தால் தான் புதுசாக இருக்கும், பழகுறல அந்த டாக்டர் ஏதோ சொன்னல அவங்க அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சுடு, நானும் மீனாவை போய் பார்த்துட்டு வரேன்னான்றது அப்படின்றாங்க. டாக்டரை போய் முத்துவும் மீனாவை மீட் பண்ணுறாங்க. உடனே டாக்டர் முத்துக்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறாங்க தெளிவாக, அவங்க மனசுக்குள்ளே ஏதோ பெருசாக மறைச்சி வச்சுருக்காங்க, அதை சொன்னால் பெரிய பிரச்சனை வரும்னு பயப்படுறாங்க வீட்டில், அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் அவங்க வேதனையில் துடிக்கிறாங்க, இப்போ அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது, அதை அவங்க சொல்லும் போது சொல்லட்டும், ஆனால் அது வரைக்கும் நீ அவங்கள ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் முத்து மீனா கிட்ட போய் கேட்குறாரு, மீனா என்ன தான் வீட்டில் நடக்குது, ஏதோ ஒன்று நீ மறைச்சி வச்சிருக்க உன் மனசுக்குள்ளே, நீ இப்படி இருக்க பொண்ணு கிடையாது, அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க, அது சின்ன ஏதோ ஒரு ஊரில் அந்த சாமியார் சொன்னார்ல, அதனால தான் எனக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படி மீனா சொல்லி மழுப்புறாங்க. இல்லை மீனா நீ என்கிட்டே நீ மறைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி முத்து ஒரு எமோஷனலாக பேசின உடனே மீனா அப்படியே அழுதுகிட்டு இல்லைங்க நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. ரோகிணியோட பையன் ரோகிணியோட அம்மா எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற, ஐயோயோ இவ்வளோ பெரிய விஷயத்த பார்லாமா பண்ணியிருக்கா, ஏய் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி மறைச்சிட்டு இப்படி வாழற நீ, எனக்கே கேட்கும் போதே பக்குன்னு இருக்குது, பார்லாமா ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்ணுதுன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணி நான் நினச்சி கூட பார்க்கலையே, அதான் பார்க்கலாமா உனக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணின்ற மாதிரி பேசுதா, இது தெரியாமல் நான் இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் பார்த்தியா மீனா, இதை நீ சொல்லாமல் இருந்தால் பெரிய பிரச்சனையாக தான் மீனா ஆகும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க நானும் வீட்டில் இந்த விஷயத்த சொல்லணும் தானே நினைக்கிறேன், மாமாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது, அப்படியே அதை யோசிச்சு எனக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது, மாமாவை நான் ஏமாத்துற மாதிரி இருக்குது, ஒரு குடும்பத்தையே நான் ஏமாத்துற மாதிரி இருக்குது, இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சு நான் சொல்லாமல் இருக்கிறது எனக்கு பெரிய வேதனையாக இருக்குன்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க.
ஏன் இத சொல்லாம இருக்க மீனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "நான் எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு ரெடியா தாங்க இருக்கேன். ஆனா ரோகிணி என்ன தினமும் மிரட்டிட்டே இருக்காங்க. நான் செத்துருவேன். நான் செத்துட்டா கிறிஷ் செத்துருவான். கிறிஷ் செத்துட்டா எங்க அம்மா செத்துருவாங்க. எல்லாரும் என்ன செத்துருவேன் செத்துருவேன்னு மிரட்டிட்டே இருக்காங்க. நான் இந்த உண்மைய சொன்னா" அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, "மீனா பார்லர் அம்மாலாம் அப்படி பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது நெனச்சா மத்தவங்கள வேணா சாவடிக்க நெனைக்கும் தவிர, ஆனா கண்டிப்பா அது சாகவே சாகாது. அது ஒரு பெரிய ஃப்ராடுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது சொல்றத போய் நீ நம்பிக்கிட்டு நீ இருக்க பாரு. நீ உண்மைய வந்து வீட்ல சொல்லு. நீ போய் இதனால தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்ளோ பெரிய தப்பு நடக்கும் தெரியுமா? நம்ம மேல எல்லா பிரச்சனையும் உன் மேல தூக்கி போடும் மீனா பார்லாமா. அதுக்கு நீ ஆளாகிடாத தயவு செஞ்சு. வா இப்பவே போய் நம்ம அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் போய் சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்பி போறாங்க.